வியூவர்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கேபிள் இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ். இந்த கேபிளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்சுலேஷன் மெட்டீரியல் என்னென்ன இருக்குது, அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இன்சுலேஷன் மெட்டீரியல் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ரப்பர். பரவாயில்ல, நீங்கள் இந்த ரப்பரை வந்து பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒயராக இருக்கட்டும், இப்போ நார்மல் ஒரு சிங்கிள் கோர் 3/4 கேபிளாக இருக்கும், பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் டைப்பு இன்சுலேஷன் தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பேப்பர் இன்சுலேஷன் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிவினைல் குளோரைடு, அதாவது பிவிசி. அதுக்கப்புறம் எல்எஸ்எஃப், லோ ஸ்மோக் கன்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த இன்சுலேஷன் மெட்டீரியல் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்பி. இது பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்வுட் கேபிளில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் லிங்க்டு பாலிஎத்திலீன், எக்ஸ்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஒரு அண்டர்வுட் கேபிள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இன்சுலேஷன் மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ். அதனால் நல்ல ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குதுன்னா அது ஒரு நல்ல இன்சுலேஷன் மெட்டீரியல் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹை ரெசிஸ்டிவிட்டி. அடுத்தது ஹை டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து. ஹை ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா கரண்ட்டை வந்து எதிர்க்கிற தன்மை இதில் இருக்குது, கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாத தன்மை இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹை டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து, நல்ல ஒரு இன்சுலேட்டராக இருக்கிறதுக்கு இந்த டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்துங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது லோ தெர்மல் கோஎஃபிஷியன்ட், அதாவது வெப்பத்தால் இந்த இடத்துலையும் பாதிக்காது, பாதிக்கூடியதாக இருக்கக்கூடாது, சீக்கிரமாக அது எரிஞ்சிடக்கூடாது. அதுக்கடுத்தது ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் அண்ட் பிளாஸ்டிசிட்டி, அதாவது வளையக்கூடியதாக இருக்கணும், உடையக்கூடியதாக இருக்கக்கூடாது. அடுத்து லோ அப்சார்ப்ஷன் ஆஃப் மாய்ஸ்டர், ஈரத்தை உறிஞ்சக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எரியக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதுக்கடுத்தது கெமிக்கலி ஸ்டேபிள் அப்படின்னா ஆசிட்னாலேயோ இல்லை லிக்விட்னாலேயோ எந்த இடத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கடுத்தது மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும், அதை வளையும் போது உடஞ்சி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடாது. அதே சமயம் டஃப்பாகவும் இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும். டஃப்னா கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கணும், அதே சமயம் வளையக்கூடியதாகவும் இருக்கணும். இந்த முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருந்ததுன்னா அது நல்ல ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பஸ், அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு புது டாப்பிக்கோட பார்க்கலாம். ஓகே பஸ்.